என் அன்பு பிள்ளையே, முருகனை வழிபடுவது தன்னம்பிக்கையை வளர்ப்பது. வேல் உனக்கு வலிமை தரும், மயில் உனக்கு உயர்வு தரும். மனித வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் ஆத்மாவை நோக்கி இட்டுச் செல்கிறது. நான் உனது உள்ளத்தில் இருக்கிறேன், உனது மூச்சில் ஒளிந்திருக்கிறேன். நீ என்னை தேட வேண்டியதில்லை, உன்னுள் நானே ஒளிந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் அந்த ஒளியை உணர்ந்தால் அதுதான் எனது அருளாகும். நீ வணங்கும் வேல் வெறும் ஆயுதமல்ல, அது உனது மனத்தின் கூர்மையை குறிக்கிறது. உன் எண்ணங்கள் தூய்மையானவையாக இருந்தால் அந்த வேல் எப்போதும் உன்னை பாதுகாக்கும். வேல் என்பது அறிவின் அடையாளம், அது அறியாமையை வெட்டும். அறியாமை இருளைப் போல உன்னுள் படர்ந்து நிற்கும். வேலின் ஒளி அந்த இருளை அகற்றும். அந்த ஒளி பரம்பொருளின் வெளிச்சம். மயில் என் வாகனமாக இருப்பதற்கு காரணம் உனக்கு தெரிகிறதா பிள்ளையே? மயில் என்பது அழகு, உயர்வு, தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு ஆகியவற்றின் உருவகமாகும். மயில் பறக்கும் போது அது தன்னுடைய வண்ணமயமான சிறகுகளை விரித்து ஆகாயத்தை தொடுகிறது. அதுபோல் நீயும் உன் உள்ளமுள்ள சக்தியை உணர்ந்து உன் வாழ்க்கையின் ஆகாயத்தை தொட வேண்டும். உனது வாழ்க்கையின் உயர்வு வெளியிலிருந்து வருவதில்லை, அது உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். நீ தெய்வத்தை வணங்கும் போது அது உன் மனதை ஒன்றிணைக்கிறது. வழிபாடு என்பது வெளியில் உள்ள கடமையல்ல, அது உன் உள்ளத்தின் ஒழுக்கம். நீ என் பெயரை சொல்லும் போது உன் மனம் அமைதி அடைகிறது. அந்த அமைதிதான் உண்மையான பூஜை. பூக்களும் தீபங்களும் நைவேத்தியங்களும் எல்லாம் சின்னங்களே, ஆனால் உன் மனதில் மலரும் நம்பிக்கை, உன் நெஞ்சில் எரியும் அன்பு, உன் எண்ணத்தில் நிலைக்கும் பக்தி, இதுவே எனது உண்மையான அர்ச்சனை. என் பிள்ளையே, மனிதன் தன்னை அறிந்தால்தான் இறைவனை உணர முடியும். தன்னை அறிதல் என்பது தியானத்தின் வழி வரும். நீ தியானிக்கும் போது உன் எண்ணங்கள் மெல்ல அடங்கும். நீ உன்னுள் நிற்கும் போது நானும் உன்னுடன் நிற்பேன். உன் மூச்சின் ஒலி, உன் இதயத்தின் துடிப்பு, இவை அனைத்தும் எனது திருப்புகள். என் பெயரை நீ உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எழும். அதுதான் என் அருளின் வெளிச்சம். மனிதன் சந்திக்கும் துன்பங்கள், தடுக்குகள், துயரங்கள், இவை அனைத்தும் அவனுக்கு தன்னை உணர்த்தும் வழிகள். துன்பம் உன்னை குறைப்பதற்கல்ல, அது உன்னை வடிவமைப்பதற்காகவே. நீ அதை ஒரு சோதனையாக நினைத்தால் அது பாரமாகும். ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் அது ஆசீர்வாதமாகும். வாழ்க்கை என்ற பாடசாலையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியன், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு வழிகாட்டி. நீ வலியை அனுபவிக்கும் போது அதில் அர்த்தம் தேடு, ஏனெனில் அந்த வலியில்தான் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. பிள்ளையே, பக்தி என்றால் பிச்சை போல் கேட்பது அல்ல. பக்தி என்பது உன் மனதை இறைவனிடம் இணைத்தல். நீ கேட்க வேண்டியதில்லை, நீ இணைந்தால் தானாகவே உனக்கு தேவையானது உன்னை வந்தடைந்துவிடும். இறைவன் யாரையும் வஞ்சிப்பதில்லை, ஆனால் அவர் வழங்குவது ஒவ்வொருவரின் உள்ளத்தின் நிலைக்கு ஏற்பதான். உன் மனம் தூய்மையானால் அருள் எளிதாக பாயும். நீ தண்ணீரில் கலங்கிய கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்க முடியாது போல கலங்கிய மனதில் இறைவனை உணர முடியாது. எனவே உன் மனத்தை நன்னீராக வைத்துக்கொள். என் வேலின் முனையில் உள்ள ஒளி அனைத்திலும் பரவுகிறது. அந்த ஒளிதான் ஞானம். ஞானம் என்றால் புத்தகங்களின் அறிவல்ல, அது அனுபவத்தின் வெளிச்சம். நீ உன் வாழ்வை உணர்ந்து பார்த்தால் அதில் எனது திருவுருவம் காணப்படும். உன் தினசரி செய்கைகளில் கூட உன் உண்மையான கடமை வெளிப்படும். உன் பெற்றோரை மதிப்பது, உன் அயலாரை அன்புடன் நோக்குவது, உன் கடமையை சிறப்பாகச் செய்வது, இவை அனைத்தும் இறை பூஜைதான். பிள்ளையே, சில நேரங்களில் நீயே நினைப்பாய், ஏன் என் வாழ்க்கை இப்படி, ஏன் எனக்கே இத்தனை சோதனைகள் என்று. ஆனால் நினைவில் கொள், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வலிமையான ஆன்மாக்கள்தான் கடினமான சோதனைகளை சந்திக்கின்றன. மலை உயரமானால் ஏற்றமும் கடினமாகும், ஆனால் அந்த உயரத்திலிருந்து பார்வை அழகாக இருக்கும். அதுபோல உன் ஆன்மா உயர்ந்து நிற்கும் போது நீ உலகை வேறுபட்ட கண்ணோட்டத்தில் காண்பாய். நீ உன் துன்பங்களை மறந்து பரமநிலையை அடைவாய். அன்பு பிள்ளையே, நீ எப்போதும் எனது அருகில் இருக்கிறாய். நீ கந்தனின் பெயரை ஒருமுறை கூட மனதாரச் சொல்லினால் அந்த ஒலி எனது மார்பில் ஒலிக்கும். நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ சில சமயம் வழி தவறினால் கூட நான் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் இதயத்தில், உன் சிந்தனையில், உன் உயிரில் ஒளிந்திருக்கிறேன். நீ உன் விழிகளால் என்னை காண முடியாது, ஆனால் உன் உணர்வால் எனது இருப்பை உணர முடியும். நீ ஏன் பிறந்தாய், ஏன் வாழ்கிறாய் என்பதை அறிய முயல். உன் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் சம்பாதிப்பதல்ல, அது உன் ஆத்மாவை உயர்த்துவதாகும். ஒரு மலர் பூக்கும் போது அது தன் மனத்தை உலகிற்கு வழங்குகிறது. அதுபோல் நீ உன் உள்ளத்தின் நன்மையால் உலகிற்கு ஒளி தர வேண்டும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும்.
உன் சிந்தனை ஒரு தீபமாகட்டும். அது உன்னை மட்டுமல்ல, பிறரையும் ஒளிரச் செய்யட்டும். பிள்ளையே, நீ என் கோயிலுக்கு வந்தால் அங்கு கல் உருவில் நான் இருப்பேன். ஆனால் அந்த கல் உணர்வதில்லை என்று நினைக்காதே. உன் பக்தியின் அதிர்வில் அந்த உருவம் உயிர்ப்பெடுக்கும். உன் விழிகள் நீர்க்கும் போது அந்த நீர் அருளின் ஊற்றாகும். உன் நெஞ்சம் நடுங்கும் போது அது என் சக்தியை உணர்வதால்தான். நீ வேலுக்கு முன் மண்டியிட்டு வணங்கும் போது உன் அகந்தை விலகுகிறது. அதுவே தெய்வத்தின் கதவை திறக்கும் சாவி. எனது அருளை பெறும் வழி எளிது. சுத்தமான மனம், அன்பான இதயம், உறுதியான நம்பிக்கை, இவை மூன்றும் இருந்தால் போதும். நீ எங்கு இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கடலில் இருந்தாலும் மலை உச்சியிலும் இருந்தாலும் உன் மூச்சில் எனது ஒலி ஒலிக்கிறது. நான் உன்னிடம் அருள் தருவதற்கு நீ கோயிலுக்கு வரவேண்டியதில்லை. நீ உன் மனதின் கோயிலில் என்னை நினைத்தால் போதும். நீ பிறருக்கு நன்மை செய்தால் அது எனது பூஜையாகும். ஒரு பசியனுக்கு உணவு கொடுத்தால் அது எனது நைவேத்தியம். ஒரு துயரமுற்றவனை ஆறுதல் கூறினால் அது எனது தீபாராதனை. ஒரு மரத்தை நட்டால் அது எனது திருவிழா. இறைவன் பொருளாக வணங்கப்படுவதில்லை, அவர் செயலில் உயிரோடு இருக்கிறார். உன் நற்பணிகள்தான் எனது பரிசுத்த ஆலயம். நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணங்களை மாற்று. உன் எண்ணங்கள்தான் விதி. நீ நம்பிக்கை வைத்தால் அதுவே உன் சக்தி. பயம் உன்னை பலவீனமாக்கும், நம்பிக்கை உன்னை வலிமையாக்கும். நினைவில் கொள், வேல் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. அது உன் உள்ளத்தின் சக்தி. நீ அதை காண வேண்டாம், உணர்ந்தாலே போதும். பிள்ளையே, உன் நெஞ்சம் பாசத்தால் நிரம்பி இருக்கட்டும். அன்பில்லாத பக்தி பயனற்றது. அன்புதான் இறைவனின் மூல வடிவம். நீ உன் அன்பை எல்லோரிடமும் பரப்பினால் அதுவே எனது பரம்பொருளை நோக்கிய பாதை. உன் வாழ்வை ஒளியால் நிரப்பி பிறரின் வாழ்வையும் ஒளிரச் செய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வேல் எப்போதும் உன்னை காக்கட்டும். உன் மயில் எப்போதும் உன்னை உயர்த்தட்டும். நீ எனது பிள்ளை. எனது இரத்தம் உன்னுள் ஓடுகிறது. நீ ஒரு துளி, ஆனால் அந்த துளியில் முழு கடல் இருக்கிறது. நீ ஒரு சிறு தீபம், ஆனால் அதில் பரந்த ஒளி உள்ளது. உன் ஆன்மா பரம்பொருளின் பகுதி. நீ உன்னை அறிந்தால் உலகம் உன்னை கண்டு வியக்கும். எனவே பயப்படாதே, கலங்காதே. உன் வழி நான் காட்டுவேன். உன் பாதையில் நான் நடப்பேன். உன் வாழ்வில் எத்தனை இருளாக இருந்தாலும் என் வேலின் ஒளி உன்னை வழிநடத்தும். பிள்ளையே, என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கட்டும். நீ வளர, உயர, ஒளிர. உன் மனதில் அமைதி நிலைத்திடட்டும். உன் நெஞ்சில் அன்பு பெருகட்டும். உன் வாழ்க்கை ஒரு பாடலாக, ஒரு பிரார்த்தனையாக, ஒரு திருப்புகழாக இருக்கட்டும். நான் உன்னை வழிநடத்துகிறேன், காத்திருக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். நீ எனது பிள்ளை. என்றும் என் அருளின் நிழலில் இருப்பாய். என் அன்பு பிள்ளையே, நீ என் அருளை உணர விரும்புகிறாய் என்றால் முதலில் உன் உள்ளத்தின் கதவை திறக்க வேண்டும். அந்த கதவை திறக்கும் சாவி உன்னிடமே உள்ளது. அது நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாதவன் கண்ணை மூடியவனைப் போல. வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் காண முடியாது. நம்பிக்கை என்ற தீபம் ஏற்றப்பட்டால் இருள் தானாக பின்வாங்கும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று உணர்ந்தவுடன் உன் இதயத்தில் ஓர் அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் எனது அருளின் வடிவம். நீ உலகத்தில் பல ஆசைகளை காண்பாய். சில ஆசைகள் உன்னை உயர்த்தும், சில உன்னை தாழ்த்தும். ஆனால் நீ உன் ஆசைகளை உன்னிடம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசை ஒரு நதி போன்றது. அதன் ஓட்டம் சரியான பாதையில் சென்றால் அது உயிர் கொடுக்கும். ஆனால் அது வெள்ளமாகி திசை மாறினால் அழிவை ஏற்படுத்தும். உன் ஆசைகள் தெய்வீக திசையில் சென்றால் அது உன்னை புனிதனாக மாற்றும். நீ உன் ஆசையை பக்தியாக மாற்றினால் அது அருளாக மாறும். பிள்ளையே, மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எதையாவது தேடிக்கொண்டிருக்கிறான். அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, நிறைவு. ஆனால் அவையெல்லாம் வெளியே இல்லை. அவை உன்னுள் ஒளிந்திருக்கின்றன. நீ வெளியில் தேடினால் சோர்வடைவாய். உன்னுள் இறங்கினால் கண்டுபிடிப்பாய். நான் உன்னுள் இருக்கிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில், உன் மனத்தின் சத்தம் அடங்கிய பிறகு நீ என் குரலை கேட்க முடியும். அந்த குரல் மென்மையானது, ஆனால் அதில் சக்தி நிறைந்துள்ளது. அது உன்னுடைய ஆன்மாவின் குரல். நீ என் திருவுருவத்தை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு சுடர் எழும். அந்த சுடர் உன் அறியாமையை கரைக்கும். நீ எனது வேலை மனதில் நினைத்தால் உன் எண்ணங்கள் வலிமையாகும். வேல் என்பது ஒரு தெய்வீக சக்தியின் அடையாளம். அது வெறும் ஆயுதமல்ல, அது உன் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. நீ உன் வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்கும் போது வேலின் கூர்மையை நினை. அந்த நினைவு உனக்கு தைரியம் தரும். தைரியம் கொண்டவன் ஒருபோதும் தோற்க மாட்டான். மனிதன் சோதனைகளை பார்க்கும்போது அவனை அது நெருக்கடியாக தோன்றலாம். ஆனால் பிள்ளையே, சோதனை இல்லாமல் வாழ்க்கை முழுமை அடையாது. ஒரு கல் சிற்பமாக மாறும்போது அது பல தட்டுப்பாடுகளை சந்திக்கும். அந்த தட்டுப்பாடுகளே அதை அழகாக மாற்றுகின்றன. அதுபோல உன் துன்பங்களும் உன்னை வடிவமைக்கின்றன. நீ துன்பத்தை எதிர்க்க வேண்டாம், அதை ஏற்றுக்கொள். அதிலுள்ள பாடத்தை உணர்.
அப்போதுதான் நீ வலிமையானவனாக மாறுவாய். நீ சில நேரங்களில் சொல்லுவாய், என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று. ஆனால் பிள்ளையே, நான் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன். சிலவற்றிற்கு உடனே பதில் தருகிறேன், சிலவற்றிற்கு நேரம் தேவைப்படுகிறது. உனது விதி உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப எழுதப்பட்டுள்ளது. நீ இன்னும் தயாராகாத ஒன்றை உனக்கு கொடுத்தால் அது உனக்கே தீங்காகிவிடும். எனவே பொறுமை கற்பாயாக. பொறுமை என்பது ஞானத்தின் தாய். பொறுமை உடையவன் எப்போதும் வெற்றி பெறுவான். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. நீ இதில் ஒரு பாத்திரம். உன் கடமை அந்த பாத்திரத்தை உண்மையுடன் ஆடுவது. உன் மனம் உண்மையாக இருந்தால் உன் செயல் புனிதமாக இருக்கும். உன் செயல் புனிதமாக இருந்தால் அதிலே எனது அருள் தோன்றும். மனிதன் பெரும்பாலும் வெளியிலே பெருமையை தேடுகிறான். ஆனால் உண்மையான பெருமை உள்ளத்தில் உள்ளது. மனம் தாழ்ந்தவன் உயர்வை பெற முடியாது. தாழ்மைதான் உயர்வின் அடித்தளம். மலை எவ்வளவு உயர்ந்தாலும் அதன் அடிப்படை நிலம்தான். நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனது ஆன்ம வளர்ச்சிக்கு ஒரு காரணம். சிலர் உன்னை சோதிப்பார்கள், சிலர் உன்னை ஊக்குவிப்பார்கள். இருவருக்கும் நன்றி கூறு. ஏனெனில் இருவருமே உனது பயணத்தை முழுமைப்படுத்துகிறார்கள். நீ உனக்கு தீங்கு செய்தவரையும் மன்னிக்க கற்றுக்கொள். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது வலிமை. கோபம் உள்ளத்தை கரைக்கும் நஞ்சு, ஆனால் மன்னிப்பு அதே உள்ளத்தை சுத்திகரிக்கும் அமுது. பிள்ளையே, நான் உனக்கு வெளிச்சம் தருகிறேன். ஆனால் அந்த வெளிச்சத்தை உனக்குள் பரப்புவது உன் கடமை. உன் எண்ணங்களை ஒளியால் நிரப்பு. உன் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே அழகாகும். உன் பேச்சு இனிமையாக இருந்தால் உலகம் உனக்கு தெய்வாலயமாகும். அன்புடன் பேசும் வார்த்தை பூஜை, கருணையுடன் நடக்கும் செயல் யாகம். மனம் நிறைந்த நன்றி சொல்வது நைவேத்தியம். பிள்ளையே, நீ என்னை குனிந்து வணங்கும் போது உன் அகந்தை விழுந்து போகிறது. அதுவே உன் உண்மையான உயர்வு. அகந்தை ஒரு மறைமுக இருள். அது உன் அறிவை மறைத்துவிடும். நீ நான் தான் செய்கிறேன் என்று நினைக்கும் போது அந்த நான் தெய்வத்தின் வழியை மறைக்கும். ஆனால் நீ அவன் வழி நடத்துகிறான் என்று நினைக்கும் போது நீ ஒளியை பெறுவாய். அகந்தையை விட்டால் அருள் உன்னுள் ஓடும் நதி போல பாயும். என் அன்பு பிள்ளையே, உன் மூச்சு எனது பரிசாகும். ஒவ்வொரு மூச்சிலும் எனது பெயரை நினை. உன் நெஞ்சு துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும் என் குரல் ஒலிக்கட்டும். நீ துயரத்தில் மூழ்கும் போது எனது பெயரை நினைத்து ஒரு முறை முருகா என்று சொல். அந்த ஒளி உன் மனத்தை பரிசுத்தமாக்கும். ஒரு சிறு துளி அருள் உன் வாழ்வை முழுவதுமாக மாற்றும். உன் கண்களில் நீர் வழிந்தாலும் அந்த நீர் வலியின் அறிகுறியல்ல, அது பக்தியின் சாட்சியம். நீ சில சமயம் யாராலும் புரியப்படாமல் தனிமையில் இருப்பதாக உணரலாம். ஆனால் நினைவில் கொள், அந்த தனிமை ஒரு ஆசீர்வாதம். அதில்தான் நீ உன்னையும் என்னையும் உணர முடியும். உலகின் சத்தம் அடங்கும் போது ஆன்மாவின் குரல் கேட்கப்படும். அந்த குரல் உன்னை வழிநடத்தும். நான் உன் அருகில் நிற்கிறேன். உன் தோளில் என் கரம் வைத்திருக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேட வேண்டாம், அர்த்தத்தை தேடு. மகிழ்ச்சி தற்காலிகம், ஆனால் அர்த்தம் நிரந்தரம். உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய். ஒரு மனம் நொந்தவனை ஆறுதல் கூறு. ஒரு துயரம் கொண்டவனை பார்த்து புன்னகை செய். அந்த சிறு நிமிடங்களில் தெய்வம் உன்னுள் வெளிப்படும். நீ தெய்வத்தை தேடி மலை உச்சிக்கு போக வேண்டியதில்லை. உன் இதயத்தின் ஆழத்தில் தெய்வம் உறங்குகிறது. அதை விழிப்பூட்டு. நீ என் ஆலயத்துக்கு வரும்போது உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். என் உருவத்தை பார்த்து பிரார்த்தனை செய். ஆனால் உன் மனம் வெளியில் அலைந்து திரியக்கூடாது. நான் உன் நெஞ்சின் நிசப்தத்தில் இருக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் நான் பேசுவேன். என் குரல் மெதுவாக உன் உள்ளத்தில் ஒலிக்கும். அது உன்னை திசை மாற்றாது, வழி நடத்தும். நீ அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். அதுவே உண்மையான தியானம். பிள்ளையே, ஒவ்வொரு காலையும் எழுந்தபோது உன் இதயத்தில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், இதுவே அருள் என்று உணர்ந்தால் நாள் முழுவதும் அமைதி நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மாலை உன் செயல்களை நினைத்து, இன்று நான் அன்பை பகிர்ந்தேனா என்று கேள். அன்புதான் உன் வாழ்க்கையின் அளவுகோல். நீ அன்பாக இருந்தால் நீ வெற்றி பெற்றவனே. முருகன் என்கிறேன், ஆனால் நான் பெயரில்லாதவன், வடிவில்லாதவன். உன் எண்ணம் என்னை உருவாக்குகிறது. சிலர் என்னை கந்தன் என்று அழைப்பார்கள், சிலர் சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். ஆனால் பெயர் எதுவாக இருந்தாலும் நான் ஒரே சக்தி. அன்புதான் எனது வடிவம். நீ அன்பை அனுபவிக்கும் போது அதுவே எனது தரிசனம். என் பிள்ளையே, வாழ்க்கை ஒரு போர்வெளி போல. ஆனால் அது ஆயுதங்களால் அல்ல, எண்ணங்களால் நடக்கும் போராட்டம். பயம், கோபம், ஆசை, பொறாமை இவை உன் எதிரிகள். நம்பிக்கை, அமைதி, அன்பு, ஞானம் இவை உன் ஆயுதங்கள். உன் வேல் உனது ஞானம். அதை பயன்படுத்தி உன் மனத்தை காத்துக்கொள்.
ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முயற்சி செய். அது உன்னை பரமநிலைக்கு அருகில் கொண்டு செல்லும். நீ பிறந்தது யாதொரு சின்ன நிகழ்ச்சிக்காக அல்ல. உன் ஆன்மா ஒரு பணி கொண்டு இங்கு வந்துள்ளது. அந்த பணியை உணர்ந்தால் வாழ்க்கை எளிதாகிவிடும். உன் உள்ளத்தின் அழைப்பை கேள். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அது தீபமாக எரியும். அதை பின்பற்று. அது உன்னை உண்மையான தெய்வீக நோக்கத்திற்கு இட்டுச் செல்லும். பிள்ளையே, வாழ்க்கை மாறும், உடல் மாறும், ஆனால் ஆன்மா மாறாது. அது பரம்பொருளின் துளி. நீ உடல் அல்ல, நீ ஆன்மா. அந்த உண்மை புரிந்தவுடன் பயம் மறைந்துவிடும். மரணம் கூட உனக்கு அச்சமில்லாததாகும். ஏனெனில் ஆன்மா ஒருபோதும் அழியாது. அது மாற்றம் மட்டுமே அடையும். நீ எனது பெயரை ஒவ்வொரு நாளும் மனதாரச் சொல்லு. வேலவா, குமாரா, சரவணா, கந்தா என்று சொல்லும்போது அந்த ஒலி உன் நரம்புகளில் சக்தியை ஊற்றும். உன் நெஞ்சு கனத்திருந்தாலும் அந்த ஒலி அதை இலகுவாக்கும். என் பெயரின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரம். அதை உச்சரிக்கும் போது உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும். அன்பு பிள்ளையே, உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் என் அருள் ஒருபோதும் மாறாது. நான் உன்னை சிறு குழந்தையாக பார்த்து அன்பு செய்கிறேன். உன் தவறுகளுக்கு நான் கோபப்பட மாட்டேன். நான் காத்துக்கொள்வேன். நீ வழி தவறினால் என் மயில் உன்னை மீண்டும் உயர்த்தி நியாயத்தின் பாதையில் நிறுத்தும். நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை. நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். உன் மனம் களைப்பாக இருந்தாலும் என் திருப்புகழை ஓதி பாரு. அந்த சொற்களில் சக்தி உள்ளது. அவை உனது இருளை அகற்றும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு அங்குசம் போல உன் சிந்தனையை நேராக வழிநடத்தும். அவற்றை சொல்லும்போது உன் குரல் நடுங்கட்டும். அந்த நடுக்கமே பக்தியின் நிழல். பிள்ளையே, நீ வாழும் வரை உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கு. பிறந்தது ஒரு தெய்வீக வரம். அதை வீணாக்காதே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் அன்பு, நன்றி, அமைதி இருக்கட்டும். நீ அதை அனுபவிக்கும் போது நீயே தெய்வமாக மாறுவாய். அதுவே உண்மையான அர்த்தம். முருகனை வழிபடுவது தன்னம்பிக்கையை வளர்ப்பது. தன்னம்பிக்கை வளர்ந்தால் ஆன்மா ஒளிரும். ஆன்மா ஒளிர்ந்தால் உலகம் மாறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே. உன் வேல் உன்னை காக்கட்டும். உன் மயில் உன்னை உயர்த்தட்டும். உன் இதயம் என்றும் அன்பின் ஒளியில் மலரட்டும். உன் வாழ்க்கை எனது திருப்புகழாகட்டும். நித்தியமும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை நினைத்தால் நான் உன் அருகில் இருப்பேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன் இதயத்தில் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, மீண்டும் உன்னுடன் பேசும் இந்த நிமிடம் எனக்கு ஒரு தெய்வீக மகிழ்ச்சி. நீ என் வார்த்தைகளை உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்கிறாய். அதில்தான் உன் ஆன்மாவின் விழிப்பு தொடங்குகிறது. நான் உன்னுடன் பேசுவது ஒலி வடிவில் அல்ல, ஒளி வடிவில். நீ அமைதியாக இருந்தால் அந்த ஒளி உன் நெஞ்சில் பாயும். பிள்ளையே, வாழ்க்கை ஒரு ஆறு போல பாய்கிறது. அந்த ஆறு எத்தனை வளைவுகளாக போனாலும் இறுதியில் கடலை சேர்வது போல உன் ஆன்மாவும் இறைவனை நோக்கி பாய்கிறது. சில நேரங்களில் உன் பாதை கற்களால் நிறைந்திருக்கலாம். சில சமயம் நீர் அடைந்து நிற்கும். ஆனால் அந்த நிலை நிலையானதல்ல. ஓட்டம் தொடரும் வரை நீ முன்னேறுவாய். அதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓட்டத்தை நிறுத்தாமல் இருக்க. நீ சோர்ந்தால் பிள்ளையே, மலைகளை பாரு. அவை எத்தனை புயல்களை சந்தித்தாலும் தங்களது அடிப்படை நிலையை இழக்கவில்லை. அவற்றைப் போல நீயும் உறுதியுடன் இரு. வாழ்க்கை உன்னை குலைக்கலாம், ஆனால் உடைக்க முடியாது. நீ உன்னுள் உறுதியுடன் இருந்தால் வெளி சக்திகள் உன்னை தாக்க முடியாது. வேல் உன் கையில் இருக்கிறது. அதுவே உன் மன வலிமை. அந்த வேல் உன்னுடைய சிந்தனையை திசை திருப்பாமல் நேராக இலக்கை நோக்கச் செய்கிறது. அன்பு பிள்ளையே, நீ உலகில் எதையும் அடையலாம், அறிவையும் செல்வத்தையும் புகழையும். ஆனால் உன் உள்ளத்தில் அமைதி இல்லாவிட்டால் அவை அனைத்தும் வெறுமை. அமைதி என்பது வாங்கும் பொருள் அல்ல, அது உன் மனத்தின் நிலை. நீ அமைதியை தேட வேண்டாம், அதற்கு இடம் கொடு. உன் மனம் சத்தம் நிறைந்தால் அமைதி வராது. ஆனால் உன் மனம் அமைதியானால் அமைதி தானாக வந்து குடியிருக்கும். நீ என் பெயரைச் சொல்லும்போது அது உன் மனத்தில் ஒரு அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வு உன்னுள் தூங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்பும். நீ முருகா என்று சொன்னாலே அந்த ஒலி உன் நரம்புகளிலும் உன் மூச்சிலும் பரவுகிறது. அதுதான் மந்திரத்தின் சக்தி. அது உன் இரத்தத்தில் ஒளி ஊற்றும். அதனால் தான் என் பக்தர்கள் சரவணபவா என்று சொல்லும் ஒலி உலகையே அதிரச் செய்கிறது. அந்த ஒலி ஒரு வாக்கியம் அல்ல, அது ஒரு உயிர் சக்தி. பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் இருள் எழலாம். நான் முடியாது, நான் தகுதியற்றவன் என்று. ஆனால் நினைவு கொள்ளு, அந்த எண்ணங்கள் உண்மையல்ல. அவை மேகங்கள் போல சில நேரம் வந்தும் மறைந்தும் போகும். ஆனால் நீ சூரியன் போல இருக்க வேண்டும். மேகங்கள் உன்னை மறைக்கலாம், ஆனால் உன் ஒளியை அணைக்க முடியாது. உன்னுள் அந்த ஒளி இருக்கிறது. அதை வேல் என்று அழைப்பார்கள். அந்த வேல் ஒருபோதும் மங்காது.
நீ அறிந்துகொள் பிள்ளையே, உலகில் உன்னை எவரும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது இயல்பு. ஏனெனில் உன் ஆன்மா தனித்துவமானது. நீ உன்னையே புரிந்து கொண்டால் போதும். மற்றவர்களின் பாராட்டை எதிர்பார்க்காதே. தெய்வம் உன்னை பார்த்து மகிழ்கிறது என்பதை உணர்ந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. மனிதனின் கண்களில் தோல்வியாக தோன்றியதும் இறைவனின் கண்களில் வெற்றியாக இருக்கலாம். மனிதன் அடிக்கடி வெளியில் தெய்வத்தை தேடுகிறான், மலையில், கடலில், ஆலயத்தில். ஆனால் பிள்ளையே, நான் உன்னுள் இருக்கிறேன். உன் மூச்சின் ஓட்டத்தில், உன் சிந்தனையின் இடைவெளியில், உன் இதயத்தின் துடிப்பில் நான் இருக்கிறேன். நீ என்னை உணர வேண்டுமெனில் உன் உள்ளத்தில் நிறுத்தம் கொடு. அந்த நிமிடத்தில் நான் பேசுவேன். உன் பக்தி எளிமையானதாக இருக்கட்டும். சிக்கலான வழிபாடு வேண்டாம். உண்மையான பக்தி கண்களில் நீராய் மலரும், இதயத்தில் மென்மையாக ஒலிக்கும். நீ எனக்கு ஒரு பூ கொடுத்தால் அதை நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ ஒருவருக்கு சிரித்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கருணைமிகு செயல் 1000 பூக்களை விட புனிதமானது. பிள்ளையே, வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும். அது இயல்பு. ஆனால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி தாழ்ந்து விடாதே. தவறுதான் உனக்கு ஞானம் கற்பிக்கும் முதல் ஆசிரியன். நீ தவறினாலும் உண்மையாக மன்னிப்பு கேள். பின்னர் நின்று நிற்க கற்றுக்கொள். ஒரு குழந்தை விழுந்தாலும் மீண்டும் நடக்க கற்றுக்கொள்கிறது அல்லவா? அதுபோல் நீயும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவன். என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளம் ஒரு ஆலயம். அதில் சுத்தம் நிலைத்திருக்கட்டும். களிமண் படிந்தால் குளிர்ந்த நீர் அதை சுத்தம் செய்கிறது. அதுபோல உன் மனத்தில் பொறாமை, கோபம், விருப்பு வெறுப்பு வந்தால் கருணையால் அதை கழுவு. அன்பு என்ற நீர் அதை பரிசுத்தமாக்கும். நீ அன்பில் மூழ்கினால் எந்த இருளும் உன்னுள் தங்க முடியாது. நீ உன் வாழ்க்கையை நோக்கி என் வழி சரியானதா என்று கேள்வி எழுப்பலாம். ஆனால் பிள்ளையே, நான் உன் வழிகாட்டி. நீ தவறான பாதையில் போகும் முன் நான் உனக்கு சின்னங்களை தருகிறேன். ஒரு மனிதனின் வார்த்தை, ஒரு கனவு, ஒரு சிறு நிகழ்வு. நீ அவற்றை கவனித்தால் நான் பேசுகிறேன் என்பதை அறிய முடியும். நான் மௌனத்தின் வழியே பேசுகிறவன். நீ சில நேரங்களில் எனது சின்னங்களை பார்க்க முடியாமல் போகலாம். ஏனெனில் உன் மனம் சத்தமாயிருக்கும். சிந்தனைகள் உன்னை சுழற்றிவிடும். அதனால்தான் நான் சொல்கிறேன், தினமும் சிறிது நேரம் அமைதியாக இரு. மூச்சை மெதுவாக கவனித்து உன் உள்ளத்தை நோக்கு. அந்த சிறு நேரத்தில் நான் உன்னுள் வெளிப்படுவேன். அதுதான் தியானத்தின் ரகசியம். அன்பு பிள்ளையே, நினைவில் கொள். நான் எந்த மொழியிலும் பேச மாட்டேன். நான் உணர்வில் பேசுவேன். நீ அன்புடன் நினைத்தால் அதுவே என் குரல். நீ பயத்தால் நினைத்தால் அந்த பயமே உன்னை மறைக்கும். எனவே அன்போடு, நம்பிக்கையோடு நினை. என் தந்தை முருகன் என்னை காக்கிறார் என்று மனதாரச் சொல். அந்த எண்ணம் உன்னை ஆழ்ந்த நிம்மதியால் சூழ்ந்திடும். நீ உன் கடமைகளை சிறப்பாகச் செய். உன் வாழ்வில் ஒவ்வொரு செயலும் ஒரு பூஜை. உன் உண்மையான உழைப்பு என் ஆலயத்தில் கொடுக்கும் நைவேத்தியம். உன் நேர்மை என் திருவிளக்கின் தீபம். உன் அன்பான வார்த்தைகள் என் திருப்புகழின் இசை. இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக யாகமாக மாறும். பிள்ளையே, நீ வாழ்க்கையை பற்றி பயப்படாதே. வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு. அதை கடமையாக மட்டும் நினைத்தால் அது சுமையாகும். ஆனால் அதை ஆசீர்வாதமாக நினைத்தால் அது அருளாகும். நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் இன்று என் ஆன்மா புதிய ஒளியை பெறட்டும் என்று நினை. அந்த எண்ணம் நாள் முழுவதும் உன்னுள் ஒளியாக பரவும். என் அன்பு பிள்ளையே, உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை மதிக்கிறேன். நீ என் குழந்தை. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் சக்தி ஒளிந்திருக்கிறது. உன் நெஞ்சு வலித்தாலும் அது என் ஒளி உன்னுள் வேலை செய்கிறதற்கான அறிகுறி. நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் உன் மூச்சாகவே இருக்கிறேன். நீ ஆழ்ந்து மூச்சை இழுக்கும் போது என் அருள் உன் நரம்புகளில் பாயும். நீ ஒரு நாள் பிள்ளையே உன் ஆன்மாவை முழுமையாக உணர்ந்தால் நீயும் தெய்வம் என்பதை உணருவாய். நீ, நானும் வேறில்லை. வேலின் ஒளி உன் உள்ளத்திலும் இருக்கிறது. மயிலின் உயர்வு உன் ஆன்மாவிலும் இருக்கிறது. நான் உன்னை வழிநடத்துகிறேன். ஆனால் உண்மையில் நீயே உன் வழிகாட்டி. நான் உன்னுள் வாழும் ஒளி. என் ஆசீர்வாதம் உனக்கே உரியது பிள்ளையே. உன் இதயம் எப்போதும் மென்மையாக இருக்கட்டும். உன் எண்ணங்கள் ஒளியாய் பரவட்டும். உன் செயல் தெய்வீகமாகட்டும். உன் வாழ்க்கை ஒரு திருப்புகழாகட்டும். நீ என் பிள்ளை, என் அருளின் துளி, என் ஒளியின் தீபம். நினைவில் கொள், முருகனை வழிபடுவது தன்னம்பிக்கையை வளர்ப்பது. வேல் உனக்கு வலிமை தரும். மயில் உனக்கு உயர்வு தரும். அன்பு உனக்கு அமைதி தரும். அமைதி உன்னை என் வரை கொண்டு வரும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. எப்போதும், என்றும், எந்த நிமிடத்திலும்.